வணக்கம். ஐராபின் ப்ரோ ஆப்பிள் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டுட்டோரியல்ஸ் அண்ட் என்ன மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கலாங்கிற சஜஷன்ஸ் இதெல்லாத்தையும் தான் மெயினாக கொடுத்துட்ருப்போம். ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங் கம்யூனிட்டியை பில்டு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் வித்தின் 6 months பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது உங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும். அண்ட் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடான டாபிக்ஸை நான் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நெக்ஸ்ட் வீக் எண்டு வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீடியோஸ் ஃபியூ எபிசோட்ஸ் செக்யூரிட்டி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வீடியோஸாக இருக்க போகுது. இது ஆப்பிள் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா விதமான மொபைல் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் யூசர்ஸ்க்கு தேவையான ஒரு செக்யூரிட்டி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் நவ் நான் பார்ட் டைம் யூடியூபராக தான் இருந்துட்டு இருக்கேன். பட் பிரைமரி ஒர்க்னு எடுத்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் செக்யூரிட்டி ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 8 yearsக்கு மேலே நான் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரி செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் நார்மலாக ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் அதை ஃபைட் பேக் பண்ணணும், இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும், சில ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போகும், டேமேஜஸ் ஆல்ரெடி போதுமான அளவுக்கு இருக்கும், பட் ஸ்டில் என்ன மாதிரி ரிகவரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த செக்மெண்ட் ஆஃப் வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே இன்டர்நெட் ப்ரைவசி, ஆன்லைன் ப்ரைவசியை பற்றின அவேர்னஸ் நம்மளோட டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த ரீசனுக்காகவே ரஷ் அப் பண்ணி இந்த நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எந்த விதமான ஆப்பிள் ரிவ்யூஸோ இல்லை ப்ராடக்ட் டுட்டோரியல்ஸோ நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்த வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே டில் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் வீக்காக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு நாலேஜ் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தான் ஆன்லைன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், இல்லை செவரல் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஆடியன்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ இந்த மாதிரி செக்யூரிட்டி அவேர்னஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க. ஸோ அவங்களோட ப்ரைவசி எந்த அளவுக்கு முக்கியம், ஆன்லைனில் போகும்போது ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்மளோட செகண்ட் லைஃப் கிரியேட் ஆகும்போது எந்த அளவுக்கு சேஃப்டியாகவும் இருக்கணுங்கிற அந்த அவேர்னஸ் ஈஸியாக போய் ரீச் ஆகும். பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிவியை பார்க்குறது கிடையாது. எத்தனையோ நியூஸ் சேனல்ஸில் டாக்குமெண்ட்ரிஸ், கவர் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறாங்க. இன்டர்நெட்டில் என்னென்ன சேஃப்டி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும்லாம் போடுறாங்க. பட் அது நிறைய பேர்த்த ரீச் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. பட் எல்லாருமே கன்சியூம் பண்ணுறது ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் யூடியூப் இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தெளிவான மெசேஜை லவுட் அண்ட் கிளியராக போய் யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ் அ இன்டர்நெட் டீச்சராக நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு மறக்காமல் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ மூலமாக கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம வளரும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லித் தராங்களோ ஒரு சில டிசிப்ளின்ஸ் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க பேசும்போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நீ எடுத்துக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை நீ அவாய்ட் பண்ணணும், அதை நீ இப்படி சென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சில விஷயங்களை நம்ம இயற்கையாகவே நம்ம வச்சிருப்போம். சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது நம்ம தெரியும். ஏமாறாம உஷாரா இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பெரியவங்க. இது ஒரு பக்கா ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த டிசிப்ளின் நம்மளுக்கு இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது கண்டிப்பா இந்த செகண்ட் லைஃப்லயும் தேவைப்படும். இதே டிசிப்ளினை இன்டர்நெட்லயும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவ்வளவுதான். ஏன்னா பிகாஸ் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க கிட்ட தான் பேசக்கூடாது, இப்படி தான் பேசணுங்கிற அந்த ஃபார்மாலிட்டியை நீங்கள் ஃபிசிக்கல் லைஃப்பில் பண்ணுறதையே அங்கே செகண்ட் லைஃப்லேயே பண்ணீங்க அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆயிரும். ஸோ ஆன்லைன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஆன்லைன் இன்டர்நெட் அப்படிங்கிற பேசிக்ஸை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இன்டர்நெட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாகவோ இன்டர்நெட்டில் போய் ஜாயின் ஆகிறோம். இந்த ஜாயின் ஆன மொமெண்ட்ல இருந்தே நம்மளோட செகண்ட் லைஃப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒரு கத்தியை போத் நெகட்டிவ் பர்பஸ்க்காகவும் பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி டெக்னாலஜியும் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ண முடியும். இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படித்தான். அவங்க யூஸ் பண்ணின டெக்னாலஜி எல்லாமே நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்ல இருந்து மற்ற அதை பிளாக்மெயில் அதுக்கு யூஸ் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப நெகட்டிவான பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய படிக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கனெக்ஷனில் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு எத்தனையோ பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பண்ண முடியும் இன்டர்நெட் மூலமாக. இந்த ஆன்லைன் டேட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லைஃப் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சிருங்க. யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பாப்புலராக ரொம்ப வருஷமாகவே இந்த ஆன்லைன் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு மேட்ச் மேக்கிங்காக எத்தனையோ சைட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அவங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒத்து போகிற ஒரு டைப் ஆஃப் கேரக்டரை மேட்ச் மேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இன்னுமே பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்களால சால்வ் பண்ண முடியாத எத்தனையோ
ப்ராப்ளம்ஸ் அல்காரிதம்ஸ் மூலமா வந்து டெக்னிக்கலா ப்ரோக்ராமேட்டிக்கலா வந்து இதை சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் வந்து ஜென்ரலாவே போய் சொல்றதுல நார்மலா எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஆன்லைன்ல அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரி தான் ஒருத்தரோட ப்ரொஃபைல் இருக்கும். ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. நீங்க பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். என்னுடைய அங்க இருக்கக்கூடிய பிரசன்ஸ் வந்து ஆன்லைன் ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்னோட பிரசன்ஸ் தான் அங்க இருக்கும். ஸோ இங்க என்னோட பிசிக்கல் லைஃப்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசி பழகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். என்னோட ஃபேமிலி கூட நான் பேசி பழகக்கூடிய விதம் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் பேசி பழகக்கூடிய விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான மாஸ்க்ஸை வந்து நம்ம வியர் பண்ணி தான் வந்து முகமூடிகளை அணிந்தே தான் வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுறோம், பழகிறோம். ஸோ இது வந்து எந்த விதத்திலையும் அவங்கள நம்ம தப்பா கைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாரல் வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த விதத்துல தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் கரெக்டா டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணி நம்ம பேசுறோம். அண்ட் சைக்கலாஜிக்கலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா நம்பிட முடியுது. டிவியில சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆமான்னு சொல்லி நம்ப முடியும். ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், ஒரு மூவி ஆகட்டும், அந்த சொல்லக்கூடிய விதத்துல ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தப்பை சரின்னு சொல்ல முடியும், ஒரு சரியை தப்புன்னு சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட்டும். இந்த இன்டர்நெட்ல நீங்க கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய செகண்ட் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதோடைய இம்பாக்ட் வந்து உங்களோட பிசிக்கல் ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இது இன்டர்நெட் தான். நீங்க என்ன வேணா எழுதலாம், என்ன வேணா போட்டோஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம், நம்ம என்ன வேணாலும் ரெக்கார்ட் பண்றது எல்லாமே நம்ம போன்ல தான் பத்திரமா இருக்கும். நம்மளோட பிரைவேட் மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ராங் பர்செப்ஷனை வந்து உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்க கூடாது. எந்த ஒரு விஷயமும் டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதோட ட்ரேசஸ் வந்து அங்கங்க டிஜிட்டலாவே இருந்துட்டு தான் இருக்கும். இந்த ஆன்லைன் டேட்டிங்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ்க்கு ஃபேஸ் பண்ற அதே ப்ராப்ளம் தான். நம்ம வந்து அதுக்கு கம்ப்ளீட் ரெடியா இல்ல. நம்மளோட கல்ச்சர், நம்மளோட லிவிங் ஸ்டைல், இது எல்லாமே எதுவுமே வந்து நம்மள வந்து அதுக்கு எக்யூப் பண்ணல அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஸோ அவங்களுக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஹியூமன் நேச்சர் வந்து நிறைய இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி அங்க ப்ரொஃபைல்ல ஃபில் அப் பண்றது தான். ஸோ அதை பார்த்து நம்ம நம்பி பேசும்போது எல்லாமே வந்து அது 6 months இருக்கலாம், 6 years ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஃபேஸ்புக்ல. அந்த டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப் எப்பொழுதுமே நம்ம பிசிக்கலா இங்க அம்மா அப்பா கிட்ட அடி வாங்குறதையோ இல்ல நம்ம பண்ற தவறுகளையோ எல்லாத்தையுமே அங்க வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரப்போறது கிடையாது. நம்மளோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ல அதை ரெக்கார்ட் பண்றது கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை, ஒரு கோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தரை ஏமாத்தணும், ஒருத்தரை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து பிளாக்மெயில் பண்ணி மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் ஜெண்டரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது. அது போத் மென் அண்ட் விமனுக்கு வந்து காமனாக தான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க பையனா இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ நீங்களுமே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது ரொம்பவே சேஃப்டியான விஷயங்களை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். பெண்களுக்கு இன்னுமே அதிகமான சேஃப்டி மெக்கானிசம்ஸ் தேவைப்படுது. யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் டேட்டிங்ல போயிட்டு டேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 months or 6 years கூட வந்து லிவிங் டுகெதர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்அப் பண்ணிப்பாங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அடுத்த ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி லைஃப் மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாற்றப்படலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்காம யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை மெயினா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காஸ்ட், அதோட விலை பாத்தீங்க அப்படின்னா, கொடுக்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். பிகாஸ் அவங்களோட லிவிங் ஸ்டைல் அண்ட் சொசைட்டிக்காக அவங்க ரொம்ப எல்லாம் வந்து எஃபர்ட் எடுத்தால எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் இங்க நம்மளோட கேஸ்ல அப்படி கிடையாது. சொசைட்டிலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி, நம்ம வந்து அதுக்காக கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். கம்ப்ளீட்டா யூஎஸோட கல்ச்சரே இங்க வந்துட்டாலும் சரி, இன்னும் யூஎஸ்ஏ இந்த ஆன்லைன் டேட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகல. அவங்களே நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அல்காரிதம் வைஸ் டெக்னிக்கலாக எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சை கண்டுபிடிக்கணும்னு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்கிறதா சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்கள, ட்விட்டரில் பார்க்குறவங்கள, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்கள, அவங்களோட லைஃப் ரொம்ப பேரடைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஃபர்தர் மூவ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். முக்கியமாக டீனேஜர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களோட ப்ரைவசி வேல்யூ தெரிஞ்சு நீங்க பண்ணணும். இப்போ ரீசெண்டா நடந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் வெளியில தெரியாம இருந்திருக்கலாம், வெளிச்சத்துக்கு வராம இருந்திருக்கலாம். பட் அது வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இன்னும் எந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த இன்டர்நெட்டை கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னா அதோடைய செகண்ட் லைஃபோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மெயினா சொல்றேன், ஆன்லைன் டேட்டிங் அப்படிங்கிறத இப்போதைக்கு நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். 10ல் 2 பேருக்கு கூட ப்ராப்பரா செட் ஆகிறது இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல மேட்ரிமோனியல் சைட்ஸ், ஷாதி.com மேட்ரிமோனியல் சைட்ஸ் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி சைட்ஸை கூட அபியூஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை வந்து ஆன்லைன் டேட்டிங் சைட் மாதிரி மிஸ்யூஸ் பண்ற ஆளுங்களும் எத்தனையோ இருக்காங்க. நம்மளும் நியூஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ எதுவுமே இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளைண்டா நம்பக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இன்க்ளூடிங் இந்த வீடியோல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற என்னையுமே வந்து நீங்க நம்பக்கூடாது. என்கிட்ட நேரில் வந்து பேசி பழகி என்னோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஸோ இங்க நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நான் ஒரு மாஸ்கை வியர் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மாஸ்கோட இன்டென்ஷன் வந்து இந்த
முகமூடியோடைய இன்டென்ஷன் வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிற அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆன்லைனில் உங்களுக்கு ரேண்டமாக யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது இல்லை ஏதாவது கால்ஸ் வருது அப்படின்னா பிளாக் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுங்க. இக்னோர் பண்ணி பழகுங்க. அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. ஸோ அது எதர் ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலில் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பசங்களுக்கு கூட அந்த மாதிரி வரலாம். அண்ட் ஃபர்தர் அவங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். அவங்களோட ஃபோட்டோஸ், இன்டிமேட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு கூட பிளாக்மெயில் பண்ணலாம். நான் அதை செப்பரேட் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். பிளாக்மெயில் ஸ்கேம் பற்றி ஒரு வீடியோ கொண்டு வரேன். பட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க, இப்படி பேசி பழகுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஆன்லைனில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க. தெரியாத ஆளுங்களை ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணாதீங்க. அதுதான் முக்கியமான இன்னைக்கு நம்ம பண்ணுற தப்பே வந்து அவங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ரொம்ப வெல்தியாக காமிச்சிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாதவங்களை நேரில் பார்த்து பேசாதவங்களை நீங்கள் தயவு செஞ்சு ஆட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸே நம்மளோட யூசர் டேட்டா தான். ஸோ நீங்க தான் அவங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மை. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரணும், நீங்க ரெகுலரா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கறது, அவங்க யாருன்னே தெரியாது பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷன்ல வந்து நிற்கும், உங்களோட போட்டோ அவங்களோட சஜஷன்ல போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஃபேஸ்புக்ல வந்து நடக்கும். ஸோ ஆன்லைன் டேட்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட பிரைவசிக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நீங்க ஆணித்தனமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.